மாறினாதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை பலப்படுத்தக்கூடியது. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு ஆலோசனை கொடுக்கும். கர்த்தருடைய வார்த்தை தான் அடுத்து நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு காரியத்தை கொடுக்கும். லைக் சர்ச்ல ஆண்டவருடைய வார்த்தையை ப்ரீச் பண்றது சும்மா ஒரு அது சடங்காச்சாரமா ட்ரெடிஷ்னலா செய்யணுமே அப்படின்றதுக்காக இல்ல. அங்கே வர மனிதர்களோடு தேவன் பேசுவதற்காக தான் தம்முடைய வார்த்தையை அனுப்பி ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுத்து அந்த வார்த்தையை அவர் பிரத்யட்சமா எல்லாருடைய காதுகள் கேட்கும்படி செய்கிறார். ஏன்னா நமக்கு ஆலோசனை இல்லை, நமக்கு வழிநடத்த பாதை இல்லை, எதுவுமே இல்லைன்னா நாம் கெட்டு போவோம். நமக்கு என்ன செய்யணும்னு நமக்கு தெரியாம இருக்கும். அப்ப அந்த ஆலோசனை எங்க கொடுக்கப்படுகிறது அப்படின்னா ஆண்டோடைய வார்த்தையில தான் அந்த ஆலோசனை இருக்கு. அப்ப தேவனுடைய வார்த்தை தான் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப காரியங்கள் தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு மனிதன் எந்த நேரத்துல என்ன செய்யணும், ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில அடுத்து எப்படி நகரணும், என்ன செய்யணும்ன்ற எல்லா காரியங்களுமே எங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளே மறைந்து ஒழிந்திருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். அதை பாருங்களேன், ஆண்டவர் இந்த 3 வார்த்தை சொல்லுகிறார். நானே வழியா இருக்கிறேன், நானே சத்தியமா இருக்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையானதே இந்த 3 காரியங்கள் தான். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். அப்போ அந்த வார்த்தை என்னத்தை குறிக்கிறது, என்னத்தை சொல்லப்படுகிறது அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு வழிகள் தேவை. அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும். ஏன்னா இட் இஸ் a restless life. வாழ்க்கையில ஒரு ஸ்டாப் அப்படின்ற ஒரு எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது. இது நெக்ஸ்ட் என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்னன்னு சொல்லிட்டு அது ஒரு growthக்கு நேரா தான் போய்கிட்டே இருக்குமே தவிர இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. அப்போ இந்த ரெஸ்ட்லெஸ்ஸான வாழ்க்கையில அடுத்து என்ன, அடுத்து என்னன்ற இந்த ஸ்டேஜஸ்ல எல்லாம் வரும்பொழுது நமக்கு ஒரு பாத் வேணும். எந்த பாத் சூஸ் பண்றது, என்ன செய்யறது, ஏது செய்யறது. அப்போ அந்த இடத்துல எல்லாம் நமக்கு சரியான ஆலோசனை தேவைப்படுகிறது. அப்ப அவங்களுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா அவர் வழியா இருக்கிறான்னு சொல்றாரு. அப்போ வழிவன் பாருங்களேன், அவர் நானேன்னு சொல்லியிருக்காரு. நான் தான் வழி. அப்ப என் வழியா நீ பிரவேசி, எனக்குள்ள நீ வா, நான் உனக்கு வழிகளையும் வாசல்களையும் திறந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அதே போல சத்தியம், எது உண்மை எது பொய். ஏன்னா உலகத்துல நிறைய காரியங்கள் இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்போ நமக்கு எது சரி எது தவறுன்னு தெரியாது. பாருங்க, சரி தவறுன்றதோட நமக்கு எது சரி நமக்கு எது தவறுன்றத குறித்து யோசிங்க. பீப்புள் எப்பயுமே மேக்ஸிமம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அடுத்தவர்கள் செய்கிறது அப்படியே காப்பி பண்றது, அப்படியே டூப்ளிகேட் பண்றது. ஏன்னா அவர்களுக்கு பயம், இது செஞ்சா வருமா வராதா, நம்ம எப்படி தனியா போடுறது, இருதயத்துல அத்தனை கலக்கம் அத்தனை பயம் இருக்கும். அப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம சுத்தி இருக்கும் பொழுது நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும். அப்ப எது உண்மை எது உண்மை இல்ல, எனக்கு எது வேணும் எனக்கு எது வேணாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எப்பயுமே நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் தான் சத்தியம், ஐ ஆம் த ட்ரூத், நானே சத்தியமா இருக்கேன். அப்போ கர்த்தர்கிட்ட வரும்பொழுது எது உங்களுக்கு வேண்டுமோ அதை எடுத்து கொடுப்பார். நம்மை சுற்றி இருக்கிறதுனால, எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால, நிறைய இருக்கிறதுனால, இருக்குன்றதுனால அது நமக்கானது அல்ல. அது எனக்கானதா, அது என்னுடையதா, அதை நான் எடுத்து பயன்படுத்தலாமா, என்னுடைய வாழ்க்கையில இதை நான் அபியாசப்படுத்தலாமா, இந்த வழி எனக்கானதா, நீங்கள் அதை குறித்து யோசிக்கணும். அப்போ இது எப்படி நான் தெரிந்து கொள்றேன்னா, அதுக்குதான் தேவ சமூகம், அதுக்குதான் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையில தேவன் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து, இதுதான் உனக்கு, இது உனக்கு இல்லைன்னு சொல்றத தேவன் தெளிவாய் பிரத்யட்சமாய் நம்ம கூட சொல்வார். அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவர் என்னன்னா, அவர் என்ன சொல்லுகிறார், நான் ஜீவனா இருக்கிறேன். ஜீவன், லைஃப். அப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையை மரித்து போன நிலைமை இல்லாம அதுல உண்மையான காரியங்கள், ஜீவனுள்ள காரியங்கள் வேணும். ஜீவனுள்ள காரியங்களாம் பாருங்க, சந்தோஷம் இல்ல, உண்மையான சந்தோஷம் வேணும். லைக் இப்ப இருக்கிற ஜனங்கள் எப்பயுமே அவங்க எதற்கு பின்பாக போகிறாங்கன்னா, அவங்களுடைய எக்ஸைட்மெண்ட், இன்ட்ரெஸ்ட், ஹைப், அதுக்கு பின்பாக போவாங்க. ஆனா அதுக்குள்ள போயிட்டு இனிஷியலா நல்லா இருக்கும். போக 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 கடைசியில நமக்கு என்ன தெரியுமா, அதே நமக்கு கொஞ்சம் வெறுப்பாய், வாழ்க்கையில தெரியாம செய்துட்டோம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். இப்ப நம்ம ஒரு விஷயத்த வேணும் அப்படின்னா டக்குன்னு கிடைக்கணும்னு நினைப்போம். ஆனா அது அப்படியே லேட்டாக கிடைக்காம வச்சுன்னா அது மேல இருக்கிற இன்ட்ரெஸ்டே நமக்கு போயிடும். ஒரு விஷயம் அப்ப உண்மையான காரியம்னா அதோட இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு போகாது. அப்ப தட் இஸ் ஜஸ்ட் அ ஃபிளீட்டிங் டிசைர். அது வெறும் ஒரு ஃபிளீட்டிங் டிசைர், ஒரு ஃபிளீட்டிங் இன்ட்ரெஸ்டா இருக்கு. அது இல்ல. அது உண்மையான மெய்யான சந்தோஷத்தை கொடுக்காது. அதனாலதான் ஆண்டவர் எப்பயுமே ஸ்ட்ரெஸ் பண்றது பீஸ், ஹாப்பினஸ், இதெல்லாம் தான் ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாத தவிர, ஆனா நம்ம மனிதர்கள் எப்பயுமே எக்ஸைட்மெண்ட், இன்ட்ரெஸ்ட், ஹைப், இதுக்கு பின்பாக போவோம்.
சோ இந்த டிஃபரன்சியேஷன் தான் நமக்கு சுத்தமா புரியாது. நமக்கு வேண்டியது, நமக்கு எது சரி, எது தவறு, இந்த டிசர்ன்மென்ட் நமக்கு முதலாவது தேவை. அப்ப அந்த டிசர்ன்மென்ட் உங்களுக்கு தேவைன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு நேரா போங்க. உங்களுக்கு குறித்த ஒரு டிசர்ன்மென்ட், உங்களுக்கு குறித்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு இருக்கணும். நம்மை குறித்து இன்னொருவர் புரிந்து கொள்வதுல உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? உங்களை குறித்து உங்களுக்கு முதலாவது ஒரு நிதானம் வேணும். நான் எப்படிப்பட்டவ? நான் எப்படிப்பட்டவன்? எனக்கு என்ன வரும்? எனக்கு என்ன வராது? எனக்கு எந்த அளவுக்கு ஞானம் இருக்கு? எனக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்கு? என்னுடைய டெசிஷன்ஸ் எந்த அளவுக்கு கரெக்ட்டா இருந்திருக்கு? நான் எந்த காரியத்த ஜெயிச்சிருக்கேன்? நான் காரியத்த என்னால நெறைய காரியத்த நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேனா? அப்ப உங்கள குறித்த நிதானம் முதலாவது உங்களுக்கு வேண்டும். நம்மை குறித்து நம்ம சுற்றியுள்ளவர்கள் நெறைய தடவ நிதானிப்பாங்க. இவங்க இப்படி இத செய்வாங்க, அத செய்வாங்க. மற்றவர்கள் நிதானிப்பதல்ல. நம்மை குறித்த நிதானம் முதலாவது நமக்கு இருக்க வேண்டும். திஸ் இஸ் வாட் மீ. திஸ் இஸ் ஹவ் ஐ ஆம். அப்படின்ற ஒரு நிதானம் உங்களுக்கு இருக்கும்பொழுது தான், அது எது தெரியுமா? உங்களுடைய டெசிஷன்ஸ்ல அது வந்து கரெக்ட்டா மேனிஃபெஸ்ட் ஆகும். உங்களை குறித்த ஒரு நிதானம் இருக்கும் பொழுது, அப்பதான் உங்களுக்கு வந்து இது என்னால செய்ய முடியும், இது செய்ய முடியாது, இது கரெக்ட், இது தப்பு, ஓகே இந்த டெசிஷன் எனக்கு வேண்டும், இந்த பாத் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெசிஷன்ஸ் மேக் பண்றதுக்கு உங்களை குறித்த நாலேஜ் முதலாவது உங்களுக்கு வேணும். இதை புரிந்து கொள்ளுங்க. நம்ம நிறைய தடவை நம்மை குறித்து யோசிக்கிறது இல்ல. நம்ம எப்பயுமே மத்தவங்களே சுத்தி இருக்கிற காரியத்தையே பார்க்கறதுனால நமக்கு முதலாவது நம்ப மறந்துடுறோம். இல்ல, முதலாவது நம்மை குறித்த நிதானம் நமக்கு வேணும். நம்மளை குறித்த டிசன் அது ரொம்ப 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 முக்கியமானது. நம்மள குறித்து மத்தவங்க டிசைன் பண்றத விட உங்களை குறித்து நீங்க டிசைன் பண்ணணும். நம்மளை குறித்து மத்தவங்க டிசைன் பண்றத சொல்ல கேட்டு நம்மள சேஞ்ச் பண்ணிக்க கூடாது. உங்களை குறித்து நீங்க டிசைன் பண்ணணும். அப்போ நம்மை குறித்து சரியாய் சாட்சி கொடுப்பவர் ஆண்டவர் மட்டும்தான். நீ இது சரியா பண்ற, இதை நீ தவறா பண்றன்னு உண்மையான மெய்யான சாட்சி ஆண்டர்கிட்ட இருந்து மட்டும்தான் வரும். ஜனங்கள் எப்படி தெரியுமா, நேரத்திற்கு தகுந்த மாதிரி காரியங்களை மாற்றி சொல்வார்கள். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனா நம்மை குறித்த சரியான நிதானமான சாட்சியை கர்த்தர் தான் கொடுக்க முடியும். அப்போ தேவ சமூகத்துலதான் அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வழியா இருக்கிறேன், நான் சத்தியமா இருக்கிறேன், நான் ஜீவனா இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அவர் வழியா, சத்திய, ஜீவனா, இது 3 தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை காரியங்கள். ஒரு மனிதனுக்கு வழி வேண்டும். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதுதான் வழி. ஒரு மனிதனுக்கு சத்தியம் வேணும். எது சரி, எது தவறு, எது எனக்கு வேணும், எது எனக்கு வேண்டாம், எதை நான் செய்யணும், எது என்னுடைய எல்லைக்குட்பட்டது, இது தெரியணும். ஜீவன் வாழ்க்கைய ஜஸ்ட் வேகா ஒன்று இல்லாம ரஃபா இல்ல, அத வந்து தேவனுடைய காரியங்கள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், அமைதி, இச்சையடக்கம், தயவு, இப்படிப்பட்ட காரியங்களால் நம்முடைய வாழ்க்கை நிறைந்திருக்கணும். ஆவியின் கனிகளினால் நிறைந்திருக்கணும். இது 3 தான் ஒரு மனிதனுக்கு தேவை. சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு தேவை வந்து நேம், ஃபேம், அவனுடைய தேவைகள், இது அது அதெல்லாம் ஒரு பக்கம். அதெல்லாம் விட இதுதான் அவசியம். இதுதான் ஒரு மனிதனுக்கு அவசியம். அதெல்லாம் பின்பாக வருகிற காரியங்கள். அப்ப இந்த ஒரு காரியத்தை கிறிஸ்து மாத்திரமே ஒரு மனிதனுக்கு கொடுக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தை ஆண்டவர் மட்டுமே மனிதர் கொடுக்க முடியும். அதனாலதான் வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து காரியங்களும் தேவ சமூகத்திலே மட்டும்தான் இருக்குது. தேவ சமூகத்துல மட்டும்தான் இருக்குது. அப்ப தேவ சமூகத்துல உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவ சமூகத்துல உங்களை நீங்க விட்டு கொடுக்கும் பொழுது, தேவன் அதெல்லாம் ஒவ்வொன்றாக வெளிப்படுத்துவார். ஏன்னா நம்மை குறித்த நிதானம் நமக்கு வேணும்னு சொல்லல. அதே போல உங்களை குறித்த நிதானம் உங்களை விட, சுற்றி இருக்கிற ஜனங்களை விட, யாரை விடவும் இயேசுவுக்கு நல்லா தெரியும். உங்களை குறித்து நிதானிக்கும் பொழுது நீங்க நடந்த காரியங்கள், நடந்த சம்பவங்களை வைத்து நீங்க யாருன்னு உங்களால டிசைன் பண்ண முடியும். ஆனா உருவாக்கின உங்கள் கர்த்தருக்கு தான் உண்மையான உங்களுடைய எபிலிட்டியே தெரியும். உருவாக்கின உங்களுடைய ஆண்டவருக்கு தான் உண்மையான எபிலிட்டியே தெரியும். அப்ப அந்த உண்மையான எபிலிட்டிய உருவாக்கின தேவன் கிட்ட இருந்து பெற்றுக்கொள்வதுதான் சரியான ஒரு வழியாக இருக்கும். ஒரு பொருளை உண்டாக்கின மனுஷங்கிட்ட போய் கேட்டாதான் இந்த பொருள் எப்படி பயன்படும், எதற்கு யூஸ் பண்ணலாம், எதற்கு யூஸ் பண்ணக்கூடாது, எப்படி என்ன ஏதுன்னு கேட்டாதான் உருவாக்கின மனுஷனுக்கு தான் அந்த காரியத்தை குறித்து தெரியும். உருவாக்காத ஒரு மனுஷங்கிட்ட போயிட்டு இது எப்படிங்க யூஸ் பண்றதுன்னு கேட்டா அவங்க எப்படி சொல்லுவாங்க? அவங்க கிட்ட சொல்லணுமேன்னு சொல்லுவாங்க. கேட்டுட்டாங்களேன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையாய் உருவாக்கினவர்கிட்ட போகும்போதுதான் உங்களுக்கு காரியங்கள் கொடுக்கப்படும். அவர் தெளிவாய் பிரத்யட்சமாய் காரியங்களை சொல்வார்.
அப்போ நமக்கான ஆலோசனை, நமக்கான வழிநடத்துதல், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சகல காரியம் யார்கிட்ட இருக்குன்னா, ஏசப்பா கிட்ட மட்டும் தான் இருக்கு. அப்ப அவர் சமூகத்துல அந்த வார்த்தைகள் சொல்லுவது நாம் சும்மா கேட்கல்ல, உங்க நேரத்தை கடத்தல்ல, அது சடங்காச்சாரமா செய்யப்படுகிற காரியம் அல்ல. அது உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனை. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு அடியிலுமே நமக்கு ஆலோசனை தேவைப்படும். இத நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? அடுத்து என்ன காரியங்கள் செய்யணும்? அடுத்து எப்படி காரியத்தை நகர்த்தணும்? எந்த மனிதர்கள பயன்படுத்தணும்? எந்த மனிதர்கள பயன்படுத்தக்கூடாது? இந்த பொருள பயன்படுத்தலாமா? இந்த பொருள் சரியானதா? நான் நடந்துக்கிறது சரியா? ஒவ்வொரு அடியிலுமே நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படுது. நம்ம எப்பயுமே இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படும்போது நம்ம சுற்றி என்ன செய்கிறாங்கன்னு பார்த்து செய்வோமே தவிர, எனக்கு என்ன வேணும்? நான் என்ன செய்யணும்? இப்படிலாம் நம்ம யோசிக்கிறதே இல்ல. சுற்றியுள்ள மனிதர்கள் அல்ல. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த ஆலோசனையை தேவன் உங்களோட தான் பேசுவார். உங்களுக்கான காரியத்தை உங்களுடைய தேவை உங்ககிட்ட பேசணும், வேற யார்கிட்ட பேசுவார்? அப்ப கேட்க நீங்கள் ஆயத்தமா இருக்கணும்ல. கேட்க உங்கள் செவிகளை திறந்து நீங்கள் காத்திருக்கணும்ல. அப்ப நீங்கள் கேட்க ஆயத்தமா இருக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு கொடுக்கப்படும். Have a heart to accept what God is speaking. Acceptance. So அந்த acceptance நமக்கு அதிகமா தேவைப்படுகிறது. கர்த்தருடைய ஆலோசனை எப்படி? அது நன்மைக்கானது. அது சமாதானத்திற்கானது. அது தீமைக்கானது அல்ல. அது கடினமான பாதை அல்ல. அப்போ அந்த ஆலோசனையின்படி போக 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 பாத்து ரொம்ப சுலபமா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா, ரொம்ப கரெக்ட்டா இருக்கும். அந்த ஆலோசனைக்கு உங்களை நீங்க விட்டு கொடுங்க. ஆலோசனைக்கு உங்களை நீங்க அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் அநேக தடவை நம்ம பேசும்போது நம்ம என்ன செய்கிறோம்னா, அந்த வார்த்தையை ரிஜெக்ட் பண்ண நம்ம செய்கிற தவறே இதுதான். வார்த்தை வரும். நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? ஒரு பிரச்சனைனா அந்த நேரத்துல கூட பேச மாட்டார். அதற்கு முன்பாகவே நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவரா இருக்கிறார். அப்போ அதற்கு முன்பாகவே தேவன் நம்மோடு பேசும்பொழுது ஏன் முன்பாக பேசுகிறார்? ஒரு காரியங்கள் வரப்பொழுது இதுல நீ சரி செய்துக்கோ, இதுல நீ ஆயத்தப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நம்மோடு கூட பேசுகிறவரா இருக்கார். அப்ப அந்த ஆலோசனை நமக்கு அதிகமாய் தேவை. அந்த வழி நடத்துதல் நமக்கு அதிகமா தேவை. அந்த பாதை நமக்கு அதிகமா தேவையா இருக்குது. அப்ப ஆண்டவரே என்னோடு பேசுங்க, ஆலோசனை கொடுங்க, ஆலோசனை கொடுங்க. வசனம் சொல்ற அவர் ஆலோசனை கர்த்தர். அவருக்கு பேரே அதான். அப்ப ஆலோசனை கர்த்தராகிய கிறிஸ்து நம்மோடு இருக்கும்பொழுது நம்ம ஆலோசனைக்காகவும் வழிக்காகவும் வாசலுக்காகவும் நம்மை சுற்றியுள்ளவர்களை தேடிக்கொண்டிருப்போம். முதலாவது நாம் எப்படின்னா தேவனுக்கு பின்பாக தேவனை சார்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்படி அவரை சார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆலோசனையின்படி கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது அதற்கான சுதந்திரவாளிகளாகவும் அதனுடைய ஆசீர்வாதத்தையும் நம்மளால் சுலபமா பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுக்கு கீழ்ப்படும் பொழுது உடனே அதற்கான ஆசீர்வாதம் கொடுக்கப்படும். அன்றைக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில தேவன் உடனே காரியத்தை மாற்றுவார். அப்போ அந்த கீழ்ப்படிதலுக்கு உங்களை நீங்க கொஞ்சம் விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்கும்போது காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் வேக வேகமாய் காரியங்கள் மாறுறத நன்றாய் பார்ப்பீர்கள். தேவனுக்கு கீழ்ப்படிவதை விட ரொம்ப சிறந்ததும் ஆசீர்வாதமான காரியங்கள் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அவருக்கு கீழ்ப்படிய உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்கள். உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்க கவனமும் ஜாக்கிரதையும் உள்ளவர்களா இருங்க. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில விசேஷ காரியத்தை செய்வார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ணமான காரியத்தை கொடுப்பார். மகிமையான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொடுக்க அவர் போதுமானவரா இருக்கார். அவர் சரியான பாதையில் நடத்துவார். சரியான காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பார். சகலத்தையும் சர்வத்தையும் நமக்காக செய்து கொடுக்க அவர் ஒருவர் போதுமானவரா இருக்கார். நீங்கள் விட்டு கொடுத்து அவர் சமூகத்துல உங்களை தாழ்த்தி கேட்கும் பொழுது அந்த காரியங்களை நம்ம சுலபமா பெற்றுக்கொள்வோம். லைக் ஏன் நம்மள தாழ்த்தணும்? ஏன் நம்மள ஹம்பிள் பண்ணணும்? ஏன் ஆண்டவர் கேட்டாலும் கொடுக்க மாட்டாரு? கேட்டா கொடுப்பார். ஆனா எப்போ தெரியுமா உங்களுடைய இருதயம் உங்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும்? எந்த தன்மை இருக்கும் பொழுதா? உங்களுக்கு ஒரு தாழ்மையான இருதயம் இருக்கும் பொழுதா? ஒரு ஹம்பிளான ஹார்ட் இருக்கும் பொழுதா? ஆண்டவர் சொல்றது முதலாவது தெளிவாய் காது கொடுத்து கேட்பீர்கள். இப்ப எதிரில இருக்கிற ஒரு மனிதன் பேசுவதை நீங்க கேட்க வேண்டாம் முடிவு பண்ணிட்டா போதும். எதிரில இருக்கவங்க மணிக்கணக்கா பேசினாலும் நல்ல காரியங்கள் உங்க வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் அவங்க பேசினாலுமே உங்க இருதயத்துல நீங்க கேட்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒண்ணு கூட உங்க இருதயத்துல போகாது. அதுல ஒரு வார்த்தை கூட உங்க சிந்தைக்குள்ள போகாது. அப்போ நம்ம எப்பேற்பட்டவர்களா இருக்கிறோம்னா அதை கேட்கிற அதை ஏற்றுக்கொள்ளுகிற இதுதான் தாழ்மையான இருதயம். தாழ்மைன்னு உடனே நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா அவருக்கு ஸ்லேவா இருக்கணும் இருக்கு, அவருக்கு அடிமையா இருக்கணும் இருக்கு. அது இல்ல தாழ்மை. தாழ்மைன்னா அவர் சொல்றத காது கொடுத்து கேட்பது. அவர் என்ன சொல்லுகிறார், என்ன கான்டெக்ட்ல பேசுறாரு அதை புரிந்து கொள்வது. ஓ இப்படி பேசுகிறார், ஏன் இந்த மாதிரி பேசுகிறார், அதை ஒரு நிதானத்தோட அதை டிசர்ன் பண்ணுவதுதான் தாழ்மையான இருதயம். அதுக்கு முதலாவது புரிந்து கொள்ளணும். நம்ம ஹம்பிள்னோடனே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஓ இப்ப பார்த்தாலும் முட்டி போட்டு மண்டிட்டு அவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே சொல்லுங்க. இல்ல 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 இல்ல
தாழ்மனாய் என்ன சொல்லுகிறார், என்ன சொல்ல வருகிறார், ஏன் இதை சொல்லுகிறார், இதை செய்தா என்ன கிடைக்கும்ன்ற அந்த டிசர்ன்மெண்ட், அதுதான் உண்மையாவே ஹம்பிளிங். சோ இதை சொன்னா அவர் சொல்லுகிறார், அவர் சொன்னா சரியாதான் இருக்கும், அப்ப இதை செஞ்சா காரியங்கள் இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசர்ன்மெண்ட் இருக்குது அல்லவா, அதை நீங்க நிதானித்து அதற்கு கீழ்ப்படுகிறீர்கள் அல்லவா, இதுதான் தாழ்மையான உள்ளம். இதுதான் தாழ்மை தவிர மற்றபடி அல்ல. சோ நம்ம அதுல கொஞ்சம் ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளா இருக்கணும். அவருடைய சமூகத்துல நீங்க உங்களை விட்டு கொடுக்கும் பொழுதோ, தேவ சமூகத்துல நீங்கள் காத்திருக்கும் பொழுது தேவன் பேசுவதை ஏன் இதை சொல்றார், ஓ அவர் சொன்னா சரியாதான் இருக்கும், அவர் எதை சொன்னாலும் சரியாதான் இருக்கும். ஏன்னா ஆண்டர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு வார்த்தை சொன்னா அந்த நேரத்துக்கு மட்டும் அந்த வார்த்தை பயன்பட மாட்டேங்குது. இல்ல, தேவன் ஒரு காரியத்தை சொன்னா அது என்டையர் ஃபியூச்சருக்கும் சேர்த்துதான் சொல்வார். அது எங்கெங்க பயன்படும், என்னென்ன காரியங்கள் செய்யும், இதெல்லாம் சேர்த்து வைத்துதான் தேவன் வார்த்தை சொல்வார் தவிர மற்றபடி இல்ல. சோ நமக்கு பெர்ஃபெக்டான டிசர்ன்மெண்ட் இருக்கணும். அப்ப வழியும் சத்தியமும் ஜீவனுமான தேவனை நீங்க பின்பற்றும் பொழுது, நீங்க அவருக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த வழிகளை அவர் பேசுவதை கேட்க முடியும். சோ உங்க இருதயத்தை முதலாவது திறந்து கொடுங்க கர்த்தருக்கு. கேட்கறது காதுல விழும், சப்தங்கள் விழும், சப்தங்கள் காரியத்தை மாற்றாது. அந்த வார்த்தை எப்போ நீங்க புரிந்து கொள்ளுகிறீர்களோ, எப்போ நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களோ அப்பதான் காரியங்கள் மாறும். ஒரு மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு குவாலிட்டி என்ன தெரியுமா? அண்டர்ஸ்டாண்டிங். நீதிமொழிகள் புஸ்தகத்துல நீங்க புரட்டி புரட்டி படிச்சாலுமே ஞானம், புத்தி, புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங்களுக்கு வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு குவாலிட்டி என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் அவர்களால எதையுமே செய்ய முடியும். நிறைய ஜனங்களால காரியத்தை ஏன் அவர்களால செய்ய முடியல, ஓவர் கம் பண்ண முடியல, ஜெயிக்க முடியல அப்படின்னா அவர்களுக்கு அதை குறித்து ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. உங்களை சுத்தி இருக்கிற எல்லா பொருளுமே பாருங்களேன், எல்லா பொருளுக்குமே ஒரு பர்பஸ் இருக்கும். அப்ப அதை கிரியேட் பண்ண கிரியேட்டருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால்தான் அந்த கிரியேஷனே உருவாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் காமனா எடுத்துப்போமே ஒரு சேர் உருவாக்கும் பொழுது அந்த மனுஷன் என்ன நினைப்புல உருவாக்கி இருப்பாரு. எப்பயுமே தரையிலேயே உட்கார்ந்து பழகினவர்களுக்கு ஏன் சேருன்ற ஒரு தேவை, இப்படி ஒரு காரியங்கள் தேவைன்னு தோணுச்சு. அப்ப நின்னுட்டே வேலை செஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் வேணும், சப்பளங்கால போட உட்கார முடியாது, காரணம் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஒரு தேவை இருக்கு. அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா அந்த ஆம் இல்லாத ஒரு சேரை கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் வசதிக்கு ஏத்த மாதிரி ஆம் வைக்கிற சேரா, அந்த சேர்ல இன்னும் மாடிஃபிகேஷன், அதுக்கப்புறம் கம்ஃபர்ட். ஃபர்ஸ்ட் எப்பவுமே எந்த ஒரு காரியமே இனிஷியலா பர்பஸ்க்காக கிரியேட் ஆகும். அது போக 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 கம்ஃபர்ட் நோக்கி போகும். அப்ப பர்பஸ்க்காக கிரியேட் பண்ண ஒரு சேரை கிரியேட் பண்ண அந்த கிரியேட்டருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, ஒரு தேவை இருந்தது. இதெல்லாம் சேர்ந்து என்னன்னா ஒரு இன்வென்ஷனா ஒரு மெட்டீரியலை கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. அதற்கப்புறம் நம்மளுடைய கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதுல குஷன் போடுறது, அதை இன்னும் டிஃப்ரெண்டா செய்யறது, அதை இன்னும் வித்தியாசமா செய்யறது. அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம எப்படின்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மூலியமா நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான குவாலிட்டி அண்டர்ஸ்டாண்டிங். சோ அதே போல நீங்க தேவனை பின்பற்றும் பொழுதும் ஆண்டவர் ஏன் அந்த வார்த்தை சொல்றாரு, இதை நான் என்ன செய்யணும், ஏது பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கும் பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சரியாய் நம்ம புரிந்து கொள்ளும். Humbling is not you're being slave to God, it is just understanding God. I humble myself because when you humble, நீங்க உங்களை humble பண்ணும்பொழுதுதான் அந்த வார்த்தையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறத முழுமையா உங்களால உட்கொள்ள முடியும். நீங்க சொல்றத ஃபில்டர் பண்ணிக்கலாம் தெரியுமா? இப்போ ஒருத்தவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொல்றத முழுசா கேட்கலாம், உங்களுக்கு எது வேணுமோ கேட்கலாம், இல்ல கேட்காமலும் இருக்கலாம். சோ வெளிய காரியங்கள் கொடுக்கப்பதில்லை, அதை எந்த அளவுக்கு நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். சோ நம்ம கிட்ட அந்த ஹம்பிளான ஹார்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை காது கொடுத்து கேட்க மாட்டோம். இந்த விஷயம் ஃபில்டர் பண்ணி கேட்போம். நமக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துட்டு அந்த முழு சாராம்சம், அதுல இருக்கிற ஃபுல் எனர்ஜி, ஃபுல்லான அந்த எசன்ஸை நம்மளால ரிசீவ் பண்ண முடியாது. அப்போ அதை ஃபுல்லா நீங்க ரிசீவ் பண்ணா, யார் அதை ரிசீவ் பண்ண முடியும்னா யாருக்கு ஒரு ஹம்பிளான ஹார்ட் இருக்கோ அவங்களால மட்டும்தான் அந்த முழுமையான காரியத்தை என்ன நோக்கத்திற்காக சொல்லப்படுகிறது அப்படின்றது காரியத்தை அவங்களால ரிசீவ் பண்ண முடியும். அதே போல நாம என்ன செய்யணும் அப்படின்னா அதை ரிசீவ் பண்ற பிள்ளைகளா இருக்கணும். அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, ஹம்பிள் யோர் செல்ஃப். ஹம்பிள் பண்ணாத ஹம்பிளான ஹார்ட்டால மட்டும்தான் எல்லா காரியத்தையும் சுலபமா பெற்றுக்கொள்ள முடியும், எல்லா காரியத்தையும் புரிந்து கொள்ள முடியும், எல்லா காரியத்தையும் நிதானித்து உங்களால் சேவனத்தோட மற்றபடி அல்ல. சோ அதே போலதான் அதனால்தான் ஆண்டவர் படிச்சுட்டு இருக்கிறார்,
வசனம் சொல்லப்படுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கு. யோவான் 14:6 தேவன் சொல்லி வைத்திருக்கார். அப்போ இதெல்லாம் என்னன்னா நான் தான் எல்லாம் அப்படின்ட்டு இல்ல. நான் வழியப்பா என்ற என்கிட்ட ஆலோசனை இருக்கு, என்கிட்ட காரியங்கள் இருக்கு, என்கிட்ட சந்தோஷம் இருக்கு, என்கிட்ட எல்லாம் இருக்கு, நான் அதை உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். அது நீ என்னிடம் பெற்றுக்கொள்ளும் தேவன் சொல்லுகிறார். பெற்றுக்கொள். ரிசீவ் இட். ரிசீவ் இட். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கீழ் வசனம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வானா. அந்த வார்த்தை நல்லா கவனிங்களேன். கேட்கிற எவனும். கர்த்தர் என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், இவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், எனக்காக தியாகம் செய்தவர்கள், காணிக்கை கொடுக்கிறவர்கள், அந்த எந்த ஒரு டிவிஷனும் இல்லை. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேட்கிற எல்லோருக்கும் காரியங்கள் கொடுக்கப்படும். அவரிடம் கேட்கிற எல்லா ஜனங்களுக்கும் காரியம் கொடுக்கப்படும். சோ இதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப நம்ம கேட்கும் பொழுது நமக்காக தேவன் காரியங்களை கொடுப்பார். நாம் கேட்கும் பொழுது நமக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்து கொடுக்க அவர் போதுமான தேவனா இருக்கார். நாம் என்ன செய்யணும்னா அவரை உறுதியை பற்றி பிடிக்கணும், அவரை சார்ந்து கொள்ளணும். அதனாலதான் வசனம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, நான் வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கேன். என்னை இல்லாமல் வேறே வழி அல்ல, என்னை அல்லாமல் வேறே சத்தியம் அல்ல, என்னை இல்லாமல் வேறே ஜீவன் அல்ல, நானே எல்லாம். என்னுடைய சமூகத்துல உனக்கான காரியத்தை நான் வைத்திருக்கிறேன். எப்படி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கார். அப்ப நான் போய் ஒரே ஒரு விஷயம் வாங்கிக்கணும். ஜஸ்ட் ரிசீவ் இட். ஜஸ்ட் ரிசீவ் இட். இஸ்ரேல் ஜனங்களோடு பேசும்பொழுது அவனுடைய வார்த்தை நல்லா நீங்க கவனமா பாருங்களேன். பாலும் தேனும் ஒழுகிற கானான் தேசத்தை கொடுக்கிறேன்னு சொல்ல மாட்டார், கொடுத்தேன்னு சொல்வார். நிறைய இடத்துல வசனத்துல ஆண்டவர் பேசும்பொழுது ஆபிரகாமோட வாக்குத்தத்தம் பண்ணும்பொழுதும், உனக்கு ஜாதிகளுக்கு உன்னை தகப்பன் ஆக்கினேன். ஆண்டவர் எப்பயுமே கொடுக்க போறேன்னுலாம் சொல்ல மாட்டார். நீ பெற்று கொள்வாய் இல்ல, நீ பெற்று கொண்டாய், நீ யூ ஹேவ் ரிசீவ்ட் இட், ஐ ஹேவ் கிவன் இட், யூ வில் பொசஸ் இட் அப்படின்னு தான் தேவன் சொல்வார். நீ ரிசீவ் பண்ணிட்ட, அதை நான் உனக்கு கொடுத்துட்டேன். இஸ்ரவேல் பாலும் தேனும் ஒடுகிற கானான் தேசத்தை உனக்கு கொடுத்தேன், கொடுத்தேன். அதே போல ஒவ்வொரு தடவையுமே யோசுவா போய் ஆண்டவர்ட்ட ஆண்டவரே இங்க சண்டை போட போறோம், இங்க போறோம், இங்க போறோம்னு அவர்களோட கையில ஒப்பு கொடுத்து யுத்தமே பண்ணல. ஆனா கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, நான் கொடுத்தேன், which means நமக்கு விக்டரி ஆல்ரெடி டிசைன் பண்ணப்பட்டுதான் இருக்கு. நமக்கான ஜெயம், நமக்கான ஆசீர்வாதம், காரியங்கள் எல்லாமே பெர்ஃபெக்டா ரெடியா இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், அதை ப்ராசஸ் பண்ணணும். இப்போ அதை சுதந்திரத்து கொள்ள வேண்டியது மட்டும்தான் நம்முடைய வேலை. அப்ப எப்படி சுதந்திரத்து கொள்ளணும், ஸ்ட்ராட்டஜி வேணும் நமக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் ஆண்டவர் நான் உனக்கு சொல்லி தரேன்னு சொல்லிக்கிறேன். அதுதான் நானே வழி. ஸ்ட்ராட்டஜி ஐல் டீச் யூ. நானே சத்தியம். எதை யூஸ் பண்ணா நீ வின் பண்ணலாம், சத்தியம், ஜீவன். அது நீ வின் பண்ணும்போது I'll give you complete joy and happiness. அப்ப இது எல்லாமே எங்க இருக்குன்னா தேவ சமூகத்திலும் தேவனுடைய பாதத்திலும் மட்டும்தான் இருக்குமே தவிர வேற எங்குமே இருக்காது. தேவனுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். கெட் த கவுன்சில்ஸ். இந்த ஆலோசனை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, இந்த காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க, என்ன செய்யணுமே இதை செய்யணும், அடுத்து என்ன, இந்த காரியத்தை தேவனை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கு. அதற்கு இங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் சர்வ காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில சுலமா செய்து கொடுப்பாரு. ஒரு நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். ஆண்டவரே எனக்கு இதை கற்றுக் கொடுங்க, இந்த காரியத்தை ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க, என்னை நிறைத்தருளுங்க, எனக்கு ஒரு வழியை கொடுங்க. தேவனுடைய சமூகத்தை நோக்கி கேட்கும் பொழுது நமக்கான பாதைகளை தேவன் சுலமாய் கொடுப்பார். அதற்கு ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் உங்களுக்கு வேணும். ஓப்பன் அப் யுவர் ஹார்ட். உங்க ஹார்ட்டை நீங்க ஹம்பிள் பண்ணுங்க. உங்க ஹார்ட்டை ஹம்பிள் பண்ணும்பொழுது தேவன் சகல காரியத்தை நமக்காக செய்து கொடுப்பார். ஒரு ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். வாங்க. மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமையிலே வாசம் செய்யும் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நித்தியமா என்னோடு கூட இருக்கும் என் தேவனே, சகல காரியத்தையும் எனக்காக செய்து கொடுப்பவரோட உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீர் ஆலோசனை கொடுக்கிற தேவனா இருக்கிறீர், நீர் என்னை நடத்துகின்ற தேவனா இருக்கிறீர், நீர் எனக்கு வழிகளையும் வாசல்களையும் திறந்து கொடுக்கிற தேவனா இருக்கிறீர். அப்பா எனக்கு வழி வாசல்களை திறந்து கொடுங்க ஆண்டவரே. அப்பா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தரே, அப்பா நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலுமே உங்களுடைய ஆலோசனை செயல்படட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை அவங்க இருதயத்திற்குள்ளே போக கடவுது ஆண்டவரே. அப்ப let them understand it, Father. இதை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. தேவனே, ராஜாவே, மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை கேட்கிற எல்லா பிள்ளைகளுடைய இருதயத்தையும் நீர் திறந்து கொடுப்பீராக. அவருடைய உள்ளத்துக்குள்ள இந்த வார்த்தை செல்லட்டும் ஆண்டவரே. அப்ப உங்களுடைய ஆலோசனை உங்க வாழ்க்கையில இருக்கட்டும் ஆண்டவரே, அது நிலைவரப்பட்டு இருக்கட்டும் ஆண்டவரே. அதுல ஒரு காரியத்தை நீர் கொடுக்க போறமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையிலே வாசம் செய்யும் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவாதி தேவனே உமக்கு நன்றி, ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி அப்பா. நீர் ஆலோசனை கொடுக்க போறமைக்காக நன்றி அப்பா. நீர் சகலவற்றும் செய்ய போறமைக்காக நன்றி அப்பா. மகிமையின் தேவனே, மாறாதவரே உமக்கு நன்றி அப்பா.
என்னை நடத்தும், என்னை ஆசீர்வதியும், என் மகிமையான காரியத்தை கொடும் ஆண்டவரே. அப்ப நோக்கி கேட்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் வழிகளை திறந்து கொடுங்க, வாசல்களை திறந்து கொடுங்க, ஆலோசனை கொடுங்க ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில தேவையான சகல காரியத்தையும், அனைத்து காரியத்தையும் எங்க வாழ்க்கையில கொடுத்து அவங்களை நிரப்ப போறமைக்காக நன்றி அப்பா. உங்களுடைய மகிமை அவங்க வாழ்க்கையில வெளிப்படட்டும். உங்களுடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வெளிப்படட்டும் ஆண்டவரே. உங்களுடைய சித்தம் அவர்கள் வாழ்க்கையில செய்யப்படுவதாக. சகலவற்றையும் செய்து கொடுங்க, சர்வத்தையும் செய்து கொடுங்க, ஆலோசனை செய்து கொடுங்க ஆண்டவரே. எல்லா காரியத்தையும் கொடுத்து உங்க வாழ்க்கை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இப்பொழுதே அவங்க வாழ்க்கையில உடனே ஒரு காரியத்தை, உடனே ஒரு அற்புதத்தை நீங்க கொடுத்து அவங்களோட இருதயத்தை நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, ஒரு அற்புதத்திற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்காள். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் கொடுக்கப்படுவதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் இப்பொழுதே கொடுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு காரியங்கள் கொடுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆலோசனை கொடுக்கப்படுவதாக. எல்லோருக்கும் ஒரு ஆலோசனையும் வழிகளையும் வாசலையும் திறந்து கொடுக்க போறமைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.